ஓம் ஸ்ரீம் கூர்பவராகி நமக. வாழ்க வையகம், வளர்க நமது ஜோதிடக்கலை. அனைவருக்கும் ஸ்ரீமன் தாசன் குருஜி குமாரதுரையின் ஸ்ரீ ராதே கிருஷ்ண ஸ்ரீ சீதாராம நல்வணக்க துவக்கத்துடன் ஸ்ரீமன்கி கூர்பவராக ஜோதிட ஆய்வாளர்கள் சங்கம் திருவையாறு என்ற யூடியூப் சேனல் வாயிலாக ஆன்மீக நிகழ்ச்சி வரிசையில் இன்று நாம் தெரிந்து கொள்வது 2020 முதல் 2021க்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையில் கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்களும் பரிகார நிலையினையும் காண்போமாக. கும்பராசி அன்பர்களுக்கு வருட பலன்களை நிர்ணயிக்க உதவும் குரு மற்றும் சனி போன்ற முக்கியமான கிரகங்கள் அனைத்தும் பெயர்ச்சி காணும் இந்த சார்வரி வருடத்தில் முன்னதாக பெயர்ச்சி கண்டுள்ள ராகு கேதுக்கள் என்று முக்கோண தரப்பில் பலன்களை தர காத்துள்ளது இந்த குரு பெயர்ச்சி மூலம் என கூறிக்கொண்டு, கும்பராசி அன்பர்களுக்கு தற்சமயம் 7.5 சனியில் விரயம் நடப்பில் உள்ளது. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் என்பதினால் தீமைகள் ஏதும் செய்வதற்கில்லை என கூறிக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் சில சிக்கல்கள் தோன்றினாலும் வருடத்தின் மத்திய பகுதிக்கு மேல் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பது உங்களுக்கு தெரிய வரும் நல்பலன்களை தருகின்ற வருடமாக இந்த குரு பெயர்ச்சி அமையப்பட உள்ளது. அதிர்ஷ்ட பலன்கள்: இளைய வயதுக்காரர்கள் அவர்களுக்கு வயதிற்கேற்றபடி படிப்பு, வேலை, திருமணம், புத்திர பாக்கியம் ஆகியவை கிடைக்கும் நிலை உள்ளது. நடுத்தர வயதுக்காரர்களை இதுவரை தொல்லைப்படுத்தி கொண்டு வந்த கடன் தொல்லைகள், குடும்ப சிக்கல்கள், வழக்குகள் வருடத்தின் ஆரம்பத்திலேயே சாதகமான முடிவுக்கு வரும் நிலை சாதகமாக உங்களுக்கு உள்ளது. உழைப்பும் முயற்சியும் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதால் உண்மையாக கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என கூறலாம். அதே நேரத்தில் நீங்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் என்பதால் உங்களால் எதுவும் செய்ய முடியும் என்பது நிஜம். 10ஆம் இட கேதுவால் இதுவரை வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு வெற்றிகள் இருக்கும். விரும்பிய தேசத்திற்கு செல்வீர்கள் என கூறலாம். குறிப்பிட்ட சிலருக்கு வெளி மாநிலம் மற்றும் தூரமான இடங்களில் பணி அமையும். இன்னும் சிலருக்கு இருக்கும் இடத்தை விட்டு வெகு தொலைவு இடங்களுக்கு போய் மாதம் திரும்புவது போன்ற வேலைகள் கிடைக்கும் நிலை உள்ளது. முக்கிய பலன்கள்: மறைமுகமான வழியில் உங்களுக்கு பண வரவும் தன லாபங்களும் இருக்கும். செய்கின்ற தொழிலில் முழுமையான லாபம் கிடைக்கும். இதுவரை வியாபாரம் நன்றாக நடந்தாலும் கையில் காசை காணோமே, பண நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கிறதே என்ற நிலைமை மாறி தாராளமான பணப்புழக்கம் உங்களிடம் இருக்கும். பணத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருந்தாலோ பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று சொல்லுவது இந்த முறை உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என கூறலாம். செய்கின்ற தொழில், வேலை, வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் அனைத்தும் அதன் உச்சபட்ச லாப நிலையில் நடக்கும் என்பதால் தொழில் அமைப்புகளில் முன்னேற்றத்தை பற்றிய கவலை உங்களுக்கு இன்னும் 2.5 வருட காலத்திற்கு இருக்கப் போவதில்லை என கூறலாம். வேலை: உங்களின் சுய ஜாதகத்தில் அரசு வேலை அமைத்து தரும் கிரகங்கள் சரியான இடத்தில் சுப வலிமை பெற்று அமர்ந்திருக்கும் பட்சத்தில் தகுந்த தசாபுத்தி அமைப்புகள் நடப்பில் இருக்குமேயானால் நிச்சயம் அரசு வேலையில் உங்களை அமர வைக்கும் வருடமாக இந்த குரு பெயர்ச்சி அமையப்பட உள்ளது. செலவுகளை சுருக்க வேண்டியது அவசியம். வீண் செலவுகள் செய்யாதீர்கள். எவருக்கும் உதவி செய்வதற்காக வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவது கடினமாக இருக்கும். ஆனாலும் நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் சுப காரியங்கள் தள்ளி போகலாம். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றுமாக இருக்கும். அரசு, தனியார் துறை பணியாளர்கள், அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள்வது நல்லதாகும். அலுவலகங்களில் உங்களை பிடிக்காதவர்கள் கை ஓங்கும் சூழ்நிலை வரலாம். சில நேரங்களில் சுவர்களுக்கு கூட கண்களும் காதும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கூடுமான வரை நேர் வழியிலேயே செல்ல முயற்சி செய்யுங்கள். குறுக்கு வழி வேண்டாம். அரசு துறை, தனியார் துறை ஊழியர்கள் வருமானத்திற்கு ஆசைப்பட்டு விதிகளை மீறி யாருக்கும் சலுகை காட்ட வேண்டாம். மேல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் அவர்களின் எழுத்துப்பூர்வமான அனுமதி இல்லாமல் எதுவும் செய்யாதீர்கள். பின்னால் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என கூறலாம். அதிகமான அலைச்சல்களாலும் வேலை பளுவாலும் உடல்நலம் பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது.
சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்ற உடல்நலக் கோளாறுகள் இப்போது வரும் வாய்ப்புகள் உள்ளது. யாருக்காவது பரிதாபப்பட்டு உதவி செய்து அதனால் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் அமைப்பு இருப்பதால் யாருக்கும் எதற்காகவும் ஜாமீன் போட வேண்டாம். யாருக்கும் எதுவும் செய்து தருவதாக தேவையில்லாத வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். இளைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த வருடம் உதவி செய்யும்படி இருக்கும் சகோதரிகளால் செலவு உண்டு என கூறலாம். யாரையும் நம்ப வேண்டாம். பொருட்கள் திருட்டு போவதற்கோ நீங்கள் கை மரியாதையாக எங்காவது வைத்த பிறகு தொலைந்து போவதற்கோ வாய்ப்பிருக்கிறது. கைப்பொருளை எப்போதும் பாதுகாப்பாக வைத்து கொள்வது நல்லது. வங்கியிலிருந்து பணம் எடுக்கும் போதோ அல்லது பெரிய தொகைகளை கையாளும் போதோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். குடும்பத்தில் சந்தோஷமும் மங்கள நிகழ்ச்சிகளும் இருக்கும். தன காரகனான குரு சுகஸ்தானத்தை பார்ப்பதால் அந்த பாவகம் வலு பெறுகிறது. இதனால் தனலாபம் உண்டாகும். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தவர்களுக்கு எல்லா அமைப்புகளும் கூடி வந்து உங்களின் வீட்டுக்கனவு நனவாகும். ஆனாலும் பெரும்பாலானவர்கள் லோன் போட்டுத்தான் வீடு கட்டவோ வாங்கவோ செய்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பு நன்கு வரும். தெரிந்த கேள்விதான் கேட்பார்கள் என்பதால் பரீட்சை எழுதுவதற்கு சுலபமாக இருக்கும். உயர்கல்வி கற்பதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கி மேல் படிப்பு படிக்க முடியும். தொழில் விரிவாக்கத்திற்காகவோ அல்லது குடும்பத்தில் நடக்க இருக்கும் சுப காரியங்களுக்காகவோ கடன் வாங்க நேரிடும். ஏற்கனவே இருக்கும் கடனை அடைக்க புதிய கடன் வாங்குவீர்கள். மகள்களுக்கு திருமணம் நடக்கும். வளைகாப்பு, பூப்புனித நீராட்டு, பூப்பு விழா போன்ற பெண்கள் சம்பந்தப்பட்ட மங்கள நிகழ்ச்சிகளால் நீங்கள் சகோதரிகளுக்கோ மகள்களுக்கோ பேத்திகளுக்கோ கடன் வாங்கி சுப செலவு செய்ய வேண்டியிருக்கும். சிலருக்கு வீடு மற்றும் அல்லது தொழில் இடமாற்றம் போன்றவைகள் நடக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் அதிக வலிமை பெற்றுள்ள கிரகம் எது என கண்டறிந்து அதற்கான இறை வழிபாடு அல்லது இரத்தினக்கல் அணிவதன் மூலம் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை உங்களுக்கு முழுக்க சாதகமாக்கி கொள்ளலாம் என கூறி இனி பரிகார நிலையினை காண்போமாக. அவிட்டம் 3, 4 நட்சத்திர பாதங்களில் பிறந்த நீங்கள் உங்களின் யோகம் வரும் நாளில் ஸ்ரீ முருகன் ஆலயம் சென்று 6 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 6 முறை ஆலயத்தை வலம் வரவும். 4 மாதம் 1 முறை வீதம் 1 வருட காலம் வரையிலும். சதயம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களில் பிறந்த நீங்கள் பிறந்த கிழமையில் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலய வழிபாடு மாதம் 1 முறை வீதம் 1 வருட காலம் வரையிலும் செய்து கொள்ளவும். பூரட்டாதி 1, 2, 3 நட்சத்திர பாதத்தில் பிறந்த நீங்கள் உங்களின் பிறந்த வளர்பிறை தேய்பிறை திதி எது என கண்டறிந்து அந்த திதியில் அருகில் இருக்கும் மத குருமார்களுக்கு வஸ்திரதானம் செய்து வருவது சிறப்பானதாகும். 6 மாதம் 1 முறை வீதம் 1 வருட காலம் வரையிலும் என மேலே கூறியவாறு நீங்கள் பரிகார நிலையினை மேற்கொண்டு இந்த குரு பெயர்ச்சியில் குரு வருளினை பெற்று இன்புற்று இருப்பீர்களாகவும். மேலும் நமது பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து பயன்பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, இதில் ஏதேனும் கருத்து கண்டால் கமெண்ட் பண்ணுங்க என என்றும் ஆன்மீக அறவழியில் ஸ்ரீமன் தாசன் குருஜி, குமாரதுரை, கருப்பூர், தஞ்சாவூர் மாவட்டம். மேலும் நமது அடுத்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்களும் பரிகார நிலையினையும் காண்போமாக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஜெகது.